நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவராக இருக்கார். இந்த பரிசுத்த ஓய்வில் நம்ம வரும்போது ஆண்டு சொன்னார், ஆதி ஆகமத்தில் சொன்னார். என்ன சொன்னார்னா, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராம். முதல்ல இந்த நாளை ஆசீர்வதித்து நம்மை பரிசுத்தப்படுத்துவாராம். அப்போ இங்கே வருகிற நமக்கு முதலாவதாக தேவன் கொடுப்பதுனது ஆசீர்வாதம், ரெண்டாவதாக பரிசுத்தம். சரிங்களா? ஏன் இது ரெண்டும் நம்ம கொடுத்துருக்காருன்னா, நம்ம பிளஸடாகவும் ஹோலியாகவும் இருக்கணும்னா தேவ சித்தம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். சரி, இப்போ இன்றைக்கி இந்த நாள் நம்ம பார்க்குற தேவனுடைய வார்த்தை தீர்மானங்கள், டெசிஷன்ஸ். சரிங்களா? இந்த ஆண்டில் சில தீர்மானங்களை எடுப்போம். ஆமேன். வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டோம். என்ன வாக்குத்தத்தம் வாங்கணும்? இயேசு தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவளை ஆசீர்வதிப்பார். இல்லை பாருங்கள், இப்போ இந்த வாக்குத்தத்தை வாங்கிட்டு புதிய ஆண்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். சரிங்களா? நான் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறணும். என்ன பண்ணோம்? அந்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி ஜெபிங்க. அதை பின்னாடி வச்சுட்டு நீங்கள் வரும்போது என்னை பார்க்கும்போது என் தலைமையில் பார்க்கணும். சரி, மேலே இருக்கிற வசனத்தை பார்க்கணும். பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு வைராக்கியம் வரும். சரிங்களா? சரி, அப்போ முதல்ல நமக்கு பலத்தை கொடுப்பார். இந்த ஆண்டில் ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கும், கவலைப்படாதீங்க. அதெல்லாம் பிரச்சனை நடக்கும்னா நமக்கு இல்லை, நல்லா பாருங்கள், தேசத்தில் நடக்கும் பிரச்சனை. எத்தனையோ பிரச்சனை நடக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா சைனாவில் மறுபடியும் ஹாஸ்பிட்டலாம் ஃபுல்லாகுதான். இதெல்லாம் நம்ம இருதயத்தை என்ன பண்ணும்? கலங்க செய்யும். ஐயோ, இங்கே வந்துச்சுன்னா இப்படி நிறைய பேர்லாம் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க, எவனாச்சும் ஃப்ளைட்டு 8 ஏறி வந்து இங்கே பரப்பி விட்டு போடும் பயம் வந்துட்டுருக்கோம். அப்போ பயப்படாதீங்க, கர்த்தர் பலத்தை கொடுப்பார். ஆமேன். சரிங்களா? அநேக செய்திகள் நம்மளை கலங்க செய்தாலும் கர்த்தர் பலத்தை கொடுப்பார். ரெண்டாவது, இந்த சூழ்நிலையும் இவ்வளோ பிரச்சனை, நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொன்னேன், என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார். அல்லேலூயா. வித்தியாசத்தை பார்ப்பாங்க. இந்த ஆண்டில் நம்மளே சொல்லுவோம், இவ்வளோ பிரச்சனை நடுவில் என் தேவன் என்னை வித்தியாசமாய் காக்கிறார் என்று. எகிப்து ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களும் வித்தியாசத்தை காண்பிச்சார்ல. அவங்க இருக்கிற இடத்துல வெட்டுக்கிளி வந்துச்சு, கொள்ள நோய் வந்துடுச்சு, கல்மலை வந்துச்சு. ஆனால் இஸ்ரேல் ஜனங்க இருந்த இடத்துல ஒன்றும் வரல. தேவனை உண்மையாக பிடித்து கொள்கிற நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அதிசயத்தை செய்வார். இந்த ஆண்டில் செய்வார். நீங்கள் பார்க்க போகிறீங்க. சில பேர்லாம் சொன்னோன்னு பயந்துடுறாங்க, இந்த வாரெலாம் சொன்னால் பயந்துடுறாங்க. நம்ம பயப்படாதீங்க, இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆமேன். சொன்னார், இதெல்லாம் நடக்கும், கலங்காமல் எச்சரிக்கையாருங்க. ஏன் அப்படின்னா, இது நடக்கும்போது கர்த்தருடைய வருகை சமீபத்தில் இருக்கிறோம். ஆமேன். அப்போ நம்ம ராஜாவை எதிர்கொள்ள, ராஜாவை சந்திக்க ஆயத்தமாக இருக்கணும். எஸ்தர் என்ன பண்ணாங்க? ராஜாவை சந்திக்க போகும்போது எப்படி பண்ணாங்க? எப்படி தன்னை அலங்கரித்து சொல்லி, நீங்கள் வெளிப்புற அலங்காரம் சொல்லணும், உள்ளான அலங்காரம். பைபிள் அதையும் சொல்லிட்டார், உள்ளான அலங்காரத்தை குறித்து கருத்து. அப்படி நம்மை அலங்கரித்து கொண்டு ராஜா வருவதை எதிர்கொண்டு போகணும். கர்த்தர் நல்லவர். ஒன்றும் பயப்படாதீங்க. இந்த ஆண்டு சில என்ன நடந்தாலும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஏன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பலத்தை கொடுப்பாரு பிரச்சனை வந்தாலும், ஏன்னா சமாதானத்தை கொடுப்பாரு. இந்த பிரச்சனை நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமேன். பஞ்ச நாட்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சரி, அப்போ தீர்மானங்களை எடுப்போம். இப்போ ஒவ்வொரு வருஷமும் நம்ம தீர்மானத்தை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் அடுத்த ஸ்டெப்பு போக முடியும். புதிய ஆண்டில் நான் இதெல்லாம் முயற்சி பண்ணுவேன், முயற்சி பண்ணி என் வாழ்க்கையில் நான் அடுத்த லெவல் போகிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சரிங்களா? புதிய ஆண்டில் புதிய திட்டங்களை நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு இப்போ சபையில் சொல்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? தீர்மானங்களை எடுக்கணும். சரி, இப்போ தீர்மானத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல என்ன தீர்மானம் எடுக்கணும்னா, 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களில் தேவனை தேட மனதிறங்கியிருந்தான். அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா. இந்த ஆண்டில் தீர்மானம், கர்த்தரை தேட போகிறேன். ஆமேன். யார் தேட போகிறேன்? உலகத்தை அல்ல, உலகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, அழிந்து போகிறதை அல்ல, என்றென்றைக்கும் ஜீவிக்கிற என் தேவனை தேட போகிறேன். அல்லேலூயா. முதல் தீர்மானம் அதுதான். கர்த்தாவே, உம்மை தேட போகிறேன். நிறைய பேருக்கு என்னென்னா, அவரை தேடினா என்ன லாபம்? உன்னை வாய்க்க செய்வார், உன் காரியங்களை வாய்க்க செய்வார், உன்னுடைய வழிகளை வாய்க்க செய்வார், உன் வேலையை வாய்க்க செய்வார், உன் தொழிலை வாய்க்க செய்வார். ஆமேன். இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அல்லேலூயா.
இப்போ தேவன் நம்ம தேடணும் எப்படி தெரியுங்களா? சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கு, அவன் வேதத்தில் தியானமாக இருந்தானா. கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பானா. அவன் செய்வதெல்லாம் வாய்க்குமா. ஆமென். அப்போ தேவனை தேடுனா வசனத்தை தேடுங்க. இந்த ஆண்டில் வசனத்தை பிடிங்க. இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒரு நாளைக்கு இத்தனை அதிகாரம் படிப்பேன் ஆண்டவரே. டெசிஷன் எடுங்க. அப்போ தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஒரு நாளைக்கு இத்தனை சாப்டர் படிக்கிறேன் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் இன்றைக்கி படிக்கல வைங்களேன், மனசு உறுத்திட்டே இருக்கும். காலைல டைம் கிடைக்கலாம், நைட்டு அது படிப்போம். ஒருவேளை நைட்டும் கொஞ்சம் படித்து தூங்கிட்டேன்னா மறுநாள் சேர்த்து படிச்சிடுவோம். ஏன்னா மனசு உறுத்தும்ல, ஐயோ நேற்று 3 படிக்கணும் சாப்டரு, 2 படிக்கணும், படிக்காமல் விட்டேனே, நேற்று 1 தான் படித்தேன், அப்போ 2 பேலன்ஸ் இருக்குது, சேர்த்து படிச்சிடுறேன். நீங்கள் ஒன்றும் இல்லை, கர்த்தரை தேடுனா வசனம் சொல்லுது காரியங்களை வாய்க்கச் செய்வார். அல்லேலூயா. உங்கள் காரியம் வாய்க்கணுமா, நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் ஆசைகள் நிறைவேறணுமா, கர்த்தரை தேடுங்க. இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம், மினிமம் காலைல ஒரு சாப்டரு, சாயந்தரம் ஒரு சாப்டர் படிக்க ஆரம்பிங்க. நான் சொல்ல மினிமம், மேக்ஸிமம் உங்கள் விருப்பம். ஏன்னா இந்த ராஜா கர்த்தரை தேடினபடினால அவன் காரியங்களை வாய்க்க செய்தாரான். பாருங்கள், ராஜா சாதாரண ஆள் இல்லை. ஒரு தேசத்தை, யூதா தேசத்தை ஆளுகிற ஒரு ராஜா. அந்த பிஸி ஷெட்யூல்லையும் யாரை தேடினாருங்க? வேலை பிஸின்னு சொல்லாதீங்க. தேசத்தை ஆள்றவரே பிஸியாக இல்லை. ஆமென். வேலை பிஸின்னு சொல்லிட்டு போகிறீங்க, இருக்கட்டும். உங்கள் வேலை பிஸிலையும் கர்த்தரை தேடு. ஏன்னா நீ கையிட்டு செய்கிற உன் வேலைகளை நான் ஆசீர்வதிப்பேனாரு. ஆமென். உன் போக்கையும் வரத்தையும் ஆசீர்வதிப்பேனாரு. சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. அப்படி ராஜா நினச்சிருந்தாருன்னா சாக்கு சொல்லியிருக்கலாம் பிஸின்னு. நான் அங்கே போனோம், இங்கே வரேன். இந்த ராஜா பற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளாண்மை பிரியனா, விவசாயம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிறது இருக்கும். சரிங்களா? இந்த ராஜா பார்த்திங்கன்னா பயங்கரமான வெள்ளாண்மை பிரியனா. வெள்ளாண்மை என்னது? விவசாயம், அக்ரிகல்ச்சர். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹாபி இருக்கும். தாவீதுக்கு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்க்கிறது ஒரு ஹாபி. ஆமாம். இப்போ இந்த ராஜாவுக்கு பார்த்தா விவசாயம் பண்ணுறது ஒரு ஹாபி. என்னதான் அவங்க பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், பெரிய வேலை கிடைச்சாலும் என்ன பண்ணுறீங்களா, அவங்க விவசாயம் பண்ணுறதுக்கு ஆளை வச்சுருப்பாங்க, அதை விடவே மாட்டாங்க. ஆமாம். சரி, இப்போ இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்க. என்ன பண்ணுறீங்க? ஆண்டவரை கர்த்தரை தேடணுன்னா நீங்கள் அவர் ஆவியான தெய்வம், அவர் வார்த்தையாகிய தெய்வம். சரிங்களா? அந்த வார்த்தையை தேட ஆரம்பிங்க. நீங்கள் தேடுங்க, உங்களுக்கு தென்படுவார். உண்மை இல்லைங்களா? எங்கே தேடுவீங்க? நீங்கள் நினைப்பீங்களா இவர் தேடுன்ற எங்கே போய் காலையிலேருந்து பைபிள் திறங்க, உங்களோட கூட பேசுவார், தென்படுவார். நீ நடக்க வேண்டிய விதத்தை சொல்லுவார். எப்படியாவது ஒரு வசனமாவது உங்க கூட பேசும். சரிங்களா? வார்த்தையாகிய தேவன், வார்த்தை தான் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்தார். நம்ம அவரை விட்டோன்னா அவர் விட்டுருவார். நல்லா பாருங்கள், இதே 4ஆம் புஸ்தகத்தில் எடுக்காதீங்க 1 நாளாகமோ 30 சொல்லப்பட்டிருக்கு. 30ஆம் அதிகாரத்தில் தாவீது யார்கிட்ட சொல்கிறாருன்னா சாலமோன்கிட்ட சொல்கிறார், நீ அவரை தேடினா அவர் உன்னை பிடிச்சிக்குவார், நீ அவரை விட்டன்னா அவர் விட்டுருவார். புரியுதுங்களா? தாவீது நல்லா பாருங்க, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், தேவனை அறிந்தவன், தேவ கட்டளைப்படி நடந்தவன். அப்போ அவர் சொல்கிறார் சாலமோனை பார்த்து, மகனே நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார், நீ அவரை விட்டுட்டா அவர் விலகி போயிடுவார். அதனால் இந்த ஆண்டில் ஒரு டெசிஷன். கடந்த ஆண்டு விட்டுருங்க, நம்ம கடந்த ஆண்டு எப்படியோ இருந்தோம் அதெல்லாம் தெரியல. புதிய ஆண்டில் புதிய தீர்மானங்களை. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும். ஆமென். தீர்மானங்களை எடுத்தால் தான் நான் இதை செய்யணும்னு நினச்சா தான் முடியும். ஆமென். சரி, முதல்ல என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன பண்ணணும்? கர்த்தரை தேட நீங்கள் பிரயாசப்படுங்க. இந்த ஆண்டில் தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உங்கள் காரியங்களை வாய்க்க செய்வார். நீங்கள் அதே 8ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவன் மிகவும் பலன் கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கர்த்தரை தேட தேட ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலன் கொள்வீங்க. புரியுதா இல்லைங்களா? பலன் கொண்டான்னா சரீரத்திலையும் பலன் அடைவீங்க, ஆவிலையும் ஆத்மாவிலையும் பலன் அடைவீங்க. இப்போ இந்த பலனடைய காரணம் தேவனை தேடினதால். நல்லா பாருங்கள், பலனாக இருந்தால் சாத்தான் நம்மளை ஜெயிக்க மாட்டான், நம்ம அவனை அடித்து காலி பண்ணிடலாம். நோஞ்ச மாதிரி இருந்தால் எப்படி இந்த உலகத்து மனுஷன் நம்மளை தள்ளிவிட்டு
அடித்து காலி பண்ணணும். அப்படி சாத்தான் ஆவியில் பலனாக இல்லைன்னா, ஆவியில் அனலாக இல்லைன்னா, நல்லா பாருங்கள், ஆவியில் அனலாக இருந்தால் உங்கள் பக்கத்தில் நெருங்க மாட்டான். ஏன்னா அவனை அக்கினி பட்சிக்கும். நீங்கள் பலனாக இருந்தீங்கன்னா ஒன்று குத்துவான் எப்படியும் போனால் அப்படின்னு உலக மனுஷன் நினைக்கிறது போல் இவன் வசனத்தில் பலனாக இருக்கான், வசனத்தை வச்சு அடிப்பான். புரியுதுங்களா? சத்தியம் என்னும் கச்சையை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அறையில் ரெடியாக இருக்கணுமா. பிசாசு வந்து சோதிக்கும் போது அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு அப்போ யோசிக்கக்கூடாது. எங்க உள்ள பாத்திரத்தில் இல்லைன்னா தான் நம்ம யோசிக்கணும். பாத்திரத்தில் போட்டு வைங்க. ஏசு எப்படி அடித்தார்? நீ தேவனுடைய குமாரனே இருந்தால் இந்த கல்லை எடுத்து அப்பமாக்கி சாப்பிடு. அப்போ ஆண்டு சொன்னார் உபாகமம் புஸ்தகத்தில், மனுஷன் 54 மாத்திரம் இல்லைங்க, பிசாசே தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிழைப்பான். உண்மை இல்லைங்களா? மோசே 3 வாட்டி 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்தார். ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லைங்க, மோசே 3 வாட்டி இருந்தார். 40 நாள். முதல்ல ஒரு வாட்டி வார்த்தை வாழ்ந்து உடச்சி போட்டாருங்களா. 2வது வாட்டி என்ன பண்ணார் தெரியுங்களா? மறுபடியும் வார்த்தை வாங்கிறதுக்கு போனாரா. இதுதான் நமக்கு தெரியும். 3வது வாட்டி எங்கே இருந்தாருன்னு தெரியாதுல்ல. 3வது வாட்டியும் இருந்தார். எப்போ தெரியுங்களா? எப்போ தெரியுமா? வேவு பார்க்கறதுக்காக அனுப்புனார்ல. அப்போ வந்து துச்சி சொன்னாங்கள்ல, அப்போ மறுபடியும் இருந்தார். ஆமென். ஆக மொத்தம் 3 தடவை என்ன பண்ணார் அவர்? இது நீங்கள் பார்க்கணுன்னா என்னாகமத்தில் போய் பாருங்கள். என்னாகமத்தில் மோசே 3வது தடவை உபவாசம் இருந்தது இருக்கும். கர்த்தர் நல்லவர். அப்போ 3 வாட்டி 40 நாள் உயிர் வாழ்ந்தார் மோசே. அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வாய்ந்து பிறக்கிற வார்த்தையினாலே பிறப்பான். அல்லேலூயா. நல்லா பாருங்கள். அப்படி மோசே பசியாக இருந்தாருன்னா மலை விட்டு இறங்கின உடனே அப்பத்தை தானே தேடிருக்கணும். 40 நாள் கழித்து மலையை விட்டு இறங்கினாருங்களே, அவர் அப்பத்தை தேடினாரா, வார்த்தையை கொண்டு போய் ஜனங்களுக்கு கொடுத்தாரா? அல்லேலூயா. உண்மையே இல்லைங்களா? அவர் சாப்பாடு குண்டான் தேடல. நம்மளா என்ன பண்ணுவோம்? காலையில் ஃபாஸ்டிங் இருந்துட்டு மத்தியானம் வந்தோடனே என்ன ஆகிடும்? பசி வயிற்று கிள்ளுதுரா, குண்டான் தேடுறா. அவர் குண்டான் தேடல. அல்லேலூயா. அவர் தேடுறதுக்கு அவருக்கு இல்லாமல் ஒன்றும் இல்லை. மன்னாவை பொழிஞ்சு தள்ளினார் ஆண்டவர். 40 வருஷமாக 40 வருஷம் மன்னாவை பொழிஞ்சு தள்ளினார். சாப்பாடு இல்லாமல் இல்லை, இருக்குது. ஆனால் அவர் சாப்பாடால் பிழைக்கணும்ல. அவர் வந்த உடனே கீழே அவர் முகம் எப்படி இருந்துச்சான்? ஒரு தேவனுடைய பேசி வந்தபோது அவன் முகம் பிரகாசமாக இருந்துச்சான். அப்போ உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாயும் பிசாசு வந்தானா எதிர்த்து வசனத்தை வச்சு அடிக்கணுவனை. ஆமென். கர்த்தர் நல்ல. அதனால தான் வசனத்தை படிங்கன்னு சொல்கிறது. ஆமென். வசனத்தை தியானிங்க, படிங்க. சரி, அவன் மிகவும் பலன் கொண்டான்னு சொல்லப்பட்டிருக்கு. 3வது பார்க்கும்போது 15ஆம் வசனத்தில் அவன் பாதியிலிருந்து அவன் பலப்படம் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அல்லேலூயா. இப்போ அவன் பலப்படும் மட்டும், அவன் ராஜ்யம் பலப்படும் மட்டும் எல்லாம் நிறைய கட்டினார், நிறைய விவசாயம் பண்ணார், நிறைய களஞ்சியங்களை கட்டினார், நிறைய கோதுமையை சேர்த்தார், கோதுமையை சேர்த்தார், எல்லாம் பண்ணார். எப்படி இருந்தாரான்? அனுகூலமாய் பலப்பட்டாரான். அப்போ தேவனை தேடுகிற ஒரு மனுஷனுக்கு காரியத்தை வாய்க்க செய்வார். அவன் ராஜ்யத்தை பலப்படுத்த செய்வார். அவனை ஆச்சரியமாக நடத்துவார். நல்லா பாருங்கள், நீங்கள் தேவனை தேடினீங்கன்னா உங்கள் குடும்பத்தை கர்த்தர் காப்பார். உங்கள் குடும்பத்தை அதிசயமாக நடத்துவார். என்ன பாருங்கள், அந்த ராஜா வந்து தேச ஆண்டாலும் தேச ஜனங்கள் சேமமாக இருந்தாங்க. உங்கள் வீட்டுக்காரர் தான் ராஜா. அந்த மனுஷன் தேவனை தேடினா அவன் குடும்பம் செழிக்கும். அல்லேலூயா. குடும்பம் செழிக்குங்க. உண்மை இல்லைங்களா? வீட்டு தலைவர்கள் கர்த்தரை தேட தேட கர்த்தர் குடும்பங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாய் செய்வார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வந்து வசனம் தேடணும், ஜெபம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ஜெபம் கண்டிப்பாக கிறிஸ்துவ வாழ்க்கையில் வேணும். நமக்கு இயேசு கிறிஸ்து ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு. என்ன கற்றுக் கொடுத்தாரு? பரமண்டலத்திற்கு பிதாவே, முதல்ல உங்கள் நாமம் பரிசுத்தப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருவதாக, உங்கள் சித்தம் அங்கே என்னவோ அது இங்கே நிறைவேறணும். அதுக்கப்புறம் சொன்னார், என்ன கற்றுக் கொடுத்தாரு? எங்களுக்கு வேண்டிய டெய்லி சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணுங்க. சாப்பாடு வாங்கிறதுக்கு காசு வேணும். காசு கொடுத்தாதான் அரிசி கொடுப்பான், காசு கொடுத்தாதான் பிரிஞ்சு கொடுப்பான், காசு கொடுத்தாதான் ட்ரெஸ்ஸை வாங்க முடியும். எங்களுக்கு வேண்டிய
அனுதின ஆகாரத்தை இதான் கற்றுக் கொடுத்தாரு. பசிக்கிறவன் பிச்சை எடுக்கிறவன் கூட அம்மான்னு கேட்டால் தான் மனசு இறங்கி போடுவோம். கேட்காம இருந்தா கொளுத்து போயிருக்கான் போல் இருக்கு அப்படின்னா அவர் போயிட்டுருப்பார். கேளுங்க, அதான் கற்றுக் கொடுத்துருக்காரு. ஜபத்தில் கேளுங்க, வசனத்தின்படியாக வாழுங்க. இப்போ கர்த்தனை பாவரா. நீங்கள் இப்போ நல்ல எக்ஸாம், இப்போ எக்ஸாம் 3 மார்ச் மாதம் எக்ஸாம் வரப்போகுது. வருதா இல்லைங்களா? வரும். எக்ஸாமோடு சேர்ந்து பயமும் வரும். வருமா வராதா? ஏன் பயமாக வரமா வராதா? அதெல்லாம் படிக்காதவங்களுக்கு வரும் சார். நாங்களாம் நல்லா படிக்கிறவங்க. உண்மை இல்லையா? நான் எக்ஸாம் எழுத போகிறேன்னு பார்த்து சொல்கிறேன். படிக்காதானே பயம் வரும். படித்த பயம் வருமா? பயம் வரும் படித்தாலும். ஏன்னா கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்கிறவன் என்ன பண்ணுவான், ஒரு மார்க் கூட விடக்கூடாது. ஏன்னா அடுத்தவங்க யார் அடிக்கக்கூடாது, நான் தான் அடிக்கணும் ஃபஸ்ட்டு. பயந்தே போவாங்க எக்ஸாம் எழுதும்போது. ஆமே. நீங்கள் கர்த்தருக்குள்ளே வாழுங்க, கர்த்தரை பிடிச்சி வசனத்தை பிடிச்சிக்கொள்ளுங்க. வாழை பிரயத்தில் கர்த்தரை நினைங்க. நீங்கள் நினைக்கிறத கர்த்தர் செய்வார். நீங்கள் நினச்சதை கர்த்தர் வாய்க்க செய்வார். உங்களை பலன் கொள்ள செய்வார். ஆமேன். நம்மளை மேன்மையாக வைப்பார். சரி, நம்ம பிள்ளைங்களை கர்த்தர் உயர்த்தி வைப்பார். பயம் வராமல் இருக்காது. எக்ஸாம் வந்தால் பயம் வருமா இல்லைங்களா? ஹோம்ஒர்க் எழுதாமல் போனால் நாளைக்கு மிஸ் காட்டுவாங்கன்னு தெரியாமல் தெரியாதா? ஹோம்ஒர்க் கொடுத்தாங்களே இன்றைக்கி? கொடுத்தாங்களா இல்லையா? சனிக்கிழமை லீவு, ஞாயிற்றுக்கிழமை ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பாங்களா இல்லையா? மண்டே போய் கொடுக்கணுமா இல்லையா? கொடுக்கணுமா இல்லையா? என்னப்பா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஹோம்ஒர்க்கே இல்லையா? எப்படி மண்டே கேட்பாங்க. சில பேர்லாம் ஹோம்ஒர்க்கு மிஸ்ஸு கேட்டுருவாங்களோ, கிளாஸில் உட்காந்து பயந்துட்டு இருப்பாங்க. கேட்டுருவாங்களோ கேட்க மாட்டாங்களோ, கேட்டுருவாங்களோ கேட்க மாட்டாங்களோ. ஒரு மிஸ்ஸு என்ன தெரியும் பண்ணுவாங்க, பம்லே அடிப்பாங்களாம் ஒரு மிஸ்ஸு. சரிங்களா? ஹோம்ஒர்க் எழுதுனா என்ன ஆகும், அடிப்பாங்க. அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹோம்ஒர்க் இன்றைக்கி தீர்மானம் பண்ணுறீங்க. என்ன தீர்மானம் பண்ணுறீங்க? வசனம் படிக்கணும், ஜெபம் பண்ணணும். இது ஹோம்ஒர்க் உங்களுக்கு. ஆமேன். இதை பண்ணலன்னா யார் அடிக்கிறது? ஏசப்பா அடிப்பார். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். சரி, அப்போ கண்டிப்பாக ஜெபத்தில் கேட்கணும். கேட்காம வாயை பொத்திட்டு இருந்தால் கர்த்தர் கொடுக்க மாட்டார். அவர் கற்றுக் கொடுத்த ஜெபம் அதுதான். எங்களுக்கு வேண்டிய அனுதின டெய்லி ஆகாரத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்படி ஜெபத்தில் கேளுங்க. சரி, இப்போ முதல் டெசிஷன் என்னென்னா, கர்த்தரை தேடணும். முதல் தீர்மானம் இன்றைக்கி எடுங்க, எழுதி வச்சுக்கோங்க. முதல் தீர்மானம், நான் தேடினா எனக்கு லாபம் என்னென்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் தேடினா உங்களுக்கு லாபம். ரெண்டாவது ரெண்டாவது வந்துடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கருத்து எடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 17:3 சொல்லப்பட்டிருக்கு, என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்திலே அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். என் வாய், இங்கே அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, என் வாய் மீறாதபடிக்கு பண்ணினேன். உன் வாய் மீறக்கூடாது இந்த வருஷத்தில். அல்லேலூயா. உன் வாய், சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறாரு, அவர் ஒரு தீர்மானம் பண்ணிருக்கிறாரு. நல்லா பாருங்கள், தீர்மானம் பண்ணோம். என்ன தீர்மானம் பண்ணோம்? என் வாய்க்கு காவல் வைங்க ஆண்டவரே. இவர் சொன்னார், யோபு என் வாய்க்கு காவல் வைங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுங்க, தீர்மானம் பண்ணுங்க. தேவையில்லாத பேசக்கூடாது. கெட்ட வார்த்தை என் வாயில் வரக்கூடாது. யார் துக்கப்படு தெரியுமா? ஆவியான் துக்கப்படும். நீங்கள் கெட்ட வார்த்தை பேசுங்கன்னா ஆவியான் துக்கப்படுவார். இன்றைக்கி கெட்ட வார்த்தை பேசாதான் ஸ்டைலுன்றாங்க கொஞ்சம் பேர். ஆனால் அதெல்லாம் வாய்க்கு காவல் வைங்க. தேவனை வந்து என்ன ஆண்டவரே உங்களுக்கு கண் இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க. அவர் கண்ணெலாம் இருக்குது. அவர் பார்க்குற தேவன். நம்மளை பார்க்காமலாம் கிடையாது, பார்த்துட்டு தான் இருக்கார். நல்லா பாருங்கள், அவரை விசேஷமாக நம்ம பக்கம் திருப்பினோம். அவர் பார்வையை சகையை திருப்பினார். எப்படி திருப்பினார்? மரத்து மேலேயே திருப்பினார். வித்தியாசமாக பார்த்தாரு. கர்த்தரை வித்தியாசமாக பாருங்கள். என் தேவன் என்னை காக்க வல்லவர், கஷ்டத்தை என்னை விடமாட்டார். வித்தியாசமாக பாருங்கள். அவர் காண்கிறதே ஆகாரை பார்த்தார்னா உங்களுக்கு ஒரு மேன்மை இருக்குது. ஆகாருக்கு ஜீவ தண்ணீரை காண்பிச்சார். லகாய் ரோகி என்கிற ஜீவ தண்ணீர் இவருக்கு ரட்சிப்பை காண்பித்தார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஆண்டில்
இந்த தீர்மானத்தை எடுக்கணும். தாவீதே ராஜாவே சொல்கிறாரு, பெஸ்ட்டுக்கு இங்கே என் வாய் மீறாதபடிக்கு. வாய் தாங்க மோசமானது. ஒருத்தனை ஆக்கவும் முடியும், ஒருத்தனை அழிக்கவும் முடியும். இந்த வாயினால் நன்மையை சொல்லி பாவத்தில் இருக்கிறவனை வெளியே கொண்டு வரவும் முடியும். இந்த வாய் இருக்குது பார்த்தீங்களா, கெட்டவைகளை சொல்லி அவனை அழிக்கவும் முடியும். இந்த வாய் ஒருவனை காப்பாற்ற முடியும், இந்த வாய் ஒருவனை அழிக்க முடியும். பிசாசு வாய் சாகடிக்கிற வாய், தேவனுடைய வாய் நம்மை காக்கிற வாய். ரெண்டும் வார்த்தை தான், ரெண்டும் வாயிலிருந்து தான் புறப்படுது. ஆமேன். ஆனால் அவன் வாய் அழிப்பதற்கு, தேவனுடைய வாய் நம்மை உருவ கட்டுவதற்கு. உங்கள் வார்த்தை இந்த ஆண்டில் மற்றவருடைய வாழ்க்கையை கட்ட செய்யணும். ஆமேன். இந்த தீர்மானத்தை இந்த ஆண்டில் எடுங்க. தேவையில்லாத பேசக்கூடாது ஆண்டவரே. தேவையில்லாத பேச வசனம் என்ன சொல்லுதோ அது மாதிரி நடக்கிற வசனத்தை சொல்கிறேன். மற்றவருடைய வாழ்க்கை கட்டப்போனேன் என் வார்த்தையினால். அப்படி உங்களுக்கு தெரிஞ்ச வசனத்தை சொல்லுங்கள். மற்ற வாழ்க்கை அந்த வார்த்தை வச்சு அவங்க வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி ஒரு முடிவு எடுங்க. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். வாய் மீறக்கூடாது. சில ஒருவேளை சொன்னாலும் தேவ வார்த்தையை சொல்லி அவங்க கட்டப்படணும். மூன்றாவது காரியம், எபிரேயர் 10:20 சொல்லப்பட்டிருக்கு, சபை கூடி வரதில் நம்ம விட்டு விடவே கூடாது. தீர்மானம் பண்ணிக்கோங்க. நம்ம சபை கூடுறத விட்டு விடவே. எபிரேயர் 10:25 போட்டிருக்கு, நான் சபை கூடி வரேன் ஆண்டவரே. இந்த வருஷத்தில் 52 வாரமும் 52 ஞாயிற்றுக்கிழமை, 52 செவ்வாய்க்கிழமை, 52 வெள்ளிக்கிழமை, அப்புறம் 12 அமாவாசை, 12-13 அமாவாசை, இன்னும் ஸ்பெஷல் கூட்டங்கள், உபவாச கூட்டங்கள், இது எல்லாவற்றையும் நான் கலந்து கொள்ளான்றேன். ஏன்னா நான் உங்களை தேடுறதால என்னை மேன்மையாக வைப்பீங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினி கிடக்கும், இயேசுவை தேடுதலுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது. நீங்கள் பிரயாசப்பட்டு வரீங்களே, வீட்டில் இருந்தீங்க, கர்த்தர் அநீதி உள்ளவர் அல்ல. உங்களை அப்படியே அனுப்பி வர வீட்டுக்கு அனுப்பவே மாட்டார். என் பிள்ளைங்க என்னை தேடி வராங்க, தூக்கத்துலேருந்து எழுந்து வராங்க, தூக்கத்தை தியாகம் பண்ணுறாங்க. எல்லாம் குளிருக்கு, சண்டே நல்லா தூங்குவாங்க தெரியுங்களா. ஆனால் கர்த்தருக்காக நம்ம எழுந்து வரும்போது கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். அல்லேலூயா. இந்த ஆண்டில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆண்டில் நான் உங்கள் சபை கூடி வரதை விடவே மாட்டேன் ஆண்டவரே. நான் ஃபஸ்ட்டு இருப்பேன் ஆண்டவரே. நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல் மரியாதை. ஆமேன். பிரயாசப்படுங்க, கர்த்தர் செய்வார். ஆனால் சும்மா இருக்கக்கூடாது, சோத்திரம் சொல்லணும். இங்கே என்ன பண்ணோம், அதான் இனிமேல் கற்றுக் கொடுக்குறேன். வந்த உடனே சத்தமாக எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமாக அப்படின்னு சொல்லும்போது சோத்திரம் 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 சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் யாருக்கு நன்றி சொல்கிறீங்கன்னா, உங்களை காத்த தேவனுக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலைல நீ காண செஞ்சிங்களா அந்த தெய்வத்துக்கு, அவருக்கு சொல்லுங்கள். எல்லாரும் சோத்திரம் சொல்லுவோமாக. யாருக்கு? பாஸ்டருக்கா? இல்லை, தேவனுக்கு. அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தை எடுப்போம். 4வது, தானியேல் 1:8 தானியேல் ஒரு தீர்மானம் பண்ணார். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். அல்லேலூயா. நல்லா பாருங்கள், நம்மை தீட்டுப்படுத்துகிற காரியங்கள், நல்லா பாருங்கள், நம்மளை தீட்டுப்படுத்துகிற காரியங்களில் நான் இனிமேல் டச் பண்ண மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுங்க. தானியேல் பார்த்தீங்கன்னா ஒரு தீர்மானம், நல்லா தீர்மானம் எடுத்தால் தாங்க முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த நியூ இயர் முடிஞ்சோடனே நான் குடிக்கவே மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தா கால் கையெல்லாம் இவ்வளோண்டாயிடுச்சு. அவங்க மாம்சத்தில் தீர்மானம் எடுக்கிறாங்க. நேவர், மாம்சத்தில் வேணாம், நம்ம ஆவிக்குரியவங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் தேவனிடத்தில் தீர்மானத்தை எடுங்க. பூமிக்கு வானம் எவ்வளோ பெருசோ அவ்வளோ பெருசோ ஒரு கிருபை. மேற்கைக்கு கிழக்கு எவ்வளோ தூரமோ உன் பாவத்தை கர்த்தர் எடுத்து போட்டுருவார். நினைக்கவே மாட்டோம். அல்லேலூயா. ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நமக்கு சரியில்லாத போஜனம், ஆமென், சரியில்லாத போஜனம், தீட்டான, ஏன்னா தீட்டு உள்ளதும் அசுத்தமானதும் பரலோகத்துக்கு போகாது. அல்லேலூயா. போகுமா? அப்போ திராட்சை ரசம்,
2 விதமாக இருக்குது. ஒன்று போதை ஏறுறது, ஒன்று போதை ஏறாமல் இருக்கிறது. ராஜாக்கள்லாம் எப்படி குடிப்பாங்க? குடித்து கழித்து இருப்பாங்களாம். ஆனால் ஏசு கிறிஸ்து கொடுத்தாருல எந்த கல்யாணத்தில்? காணா ஒரு கல்யாணத்தில் யாரும் கழித்துலாம் கிடையாது, ஏன்னா செழித்திருந்தாங்க. ஃப்ரெஷ் ஜூஸ். அதுக்கு தான் தீமோத்தேயுக்கிட்டையும் பவுல் சொன்னார், அடிக்கடி உன் உடம்பு டயர்டாக ஆகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீரோடு சேர்த்து திராட்சை ரசத்தை கூட்டிக்கொள். நீங்கள் வேறு போயிட்டு போகிறீங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் குடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜூஸ் சாப்பிடுங்க, உடனே மிக்சியில் போடுங்க, பழத்தை அடித்து குடிங்க, ஒன்றும் இல்லை. அது கர்த்தர் சொல்லவே இல்லை. ஏன்னா எல்லா பழங்களையும் சாப்பிட்னாரு, நன்மை தீமை அறியத்தக்க கனியை தவிர. ஆமென். இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். நம்மை தீட்டுப்படுத்துகிற போஜனமும் நம்மை தீட்டுப்படுத்துகிற பானமும் எங்கே வருமா தீர்மானம்? அதுதான் தேவ பிள்ளைங்க. இங்கே எடுப்போம். நீங்கள் நிறைய பேர் இங்கே எடுத்து இப்படி இருக்காங்க. 40 கூட முழுசாக எட்டல, சில தான் காணாமலே போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சவங்க காற்றுக்கு பறக்கடிக்கிற பதற போல் போயிட்டாங்க. இல்லையே யாரும் கொஞ்சம் பேர் எனக்கு தெரிஞ்சவங்க 40 வயசு கூட தாண்டல, முடிஞ்சிச்சு கதை. நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, திராட்சை ரசம் ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. நம்ம யார் தான்? ராஜாக்களும் ஆசாரிகளும். நமக்கு தகுதியா? நல்லா இருக்கிறப்ப நம்ம முடிவு எடுக்கிற தெளிவாக எடுப்போம் முடிவு. ஆனால் நாம் அந்த போதையில் போகும்போது நிலை தடுமாறி எல்லாம் தவறாக போய்டும். ஆமென். அதனால் இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். சரிங்களா? நான் சொல்கிறது வந்து நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டியது தீர்மானம் மற்றவர்களுக்கு உபயோகமாக இருக்கும். சரிங்களா? அதனால் தீர்மானம் பண்ணுவோம். அல்லேலூயா. பண்ணால் என்ன லாபம் நினைக்கிறீங்களா? கர்த்தவங்க கூட பேசுவாருங்க. தானியேலுக்கு தரிசனங்களை காண்பித்தார். ஆமென். கர்த்தவங்க கூட பேசுவார். சரி, 4 எத்தனை தீர்மானிச்சு? மொத்தம் 4 தீர்மானங்களாச்சு. 5ஆவது தீர்மானத்துக்கு வந்துடலாம். அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். இந்த ஆண்டில் உதவி செய்யணும்னு தீர்மானம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு உதவி செய்யணும் தீர்மானம் பண்ணுங்க. சபைக்கு உதவி பண்ணணும் தீர்மானம் பண்ணுங்க. ஊழியத்துக்கு உதவி செய்யணும் தீர்மானம் பண்ணுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. இல்லைன்னா இல்லாமல் போயிடும். அல்லேலூயா. இங்கே அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு, உங்களுக்கு என்ன திராணி கொடுத்துருக்காரு ஆண்டவர் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினச்சிக்காதீங்க. அவரும் பார்த்துக்குவார். ஆண்டவருக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம்னா அவரும் அப்புறம்னுவார், இப்புறம்னா அவரும் இப்புறம் வந்துடுவார். ஆமென். இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அப்பொழுது சீஷரில் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதேயாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் சேகரித்து இந்த ஆண்டில் சேகரிங்க. ஏழைகளுக்கு இறங்கிறதுக்கு சேகரிங்க. ஏன் வருஷத்துக்கு எத்தனை பேருக்கு புடவை வாங்கி கொடுக்கணும் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். அது ஏழைகள் தானே போகுது. நான் கொடுத்து நானே ஆசீர்வாதமாக இருக்கட்டுமா? வேணான்னா சொல்லுங்கள், நானே கொடுத்துக்கிறேன். ஏன் வருஷம் வருஷம் வரும், நம்ம செய்யணும்னு ஒரு 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 ஷெடியூல் இருக்குல்ல, கொடுப்போன்னு தெரியும். சேகரிக்க ஆரம்பிங்க. பவுலும் பர்னபாவும் தர்ம பணத்தை சேகரித்து கொண்டு போய் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலருக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. சேகரிங்க. ஏன்னா ஊழியத்தில் எவ்வளோ செலவுகள் இருக்கும். ஏழைகளுக்கு இறங்கணும், ஊழியத்துக்கும் பண்ணணும். இந்த 2 லைட் வாங்கி மாட்டணுங்க. அது டைம் இல்லாததில் போகல. சரி, 2 டியூப்லைட் எதாவது வாங்கி மாட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, அப்படி எதையாவது நம்ம கர்த்தருக்காக என்ன பண்ணுவோம், ஒரு தீர்மானம் பண்ணுவோம். நம்ம கர்த்தருக்கு கொடுத்தா கர்த்தர் கொடுப்பாரு. ஆமாம். ஏழைகளுக்கு இருக்கிறவன் அவருக்கே கடன் கொடுக்குறீங்க நீங்கள், அவன் கொடுத்ததை திரும்ப கொடுப்பார். வாங்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறேன் இன்றைக்கி. யார் இடத்துல? ஆண்டு இடத்துல. இன்றைக்கி வாங்க தெரியல, வாங்குவதற்கான ஆலோசனை இன்றைக்கி தரேன். ஏழைகளுக்கு இறங்குங்க. உங்கள் பிறந்த நாள் வந்தால் 4 பேருக்கு கொடுங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 4 பேருக்கு இறங்குங்க. சரிங்களா? சம்பளம் வாங்கினோடனே கர்த்தருக்கு ஒரு பக்கம், ஏழைங்களுக்கு ஒரு பாகம், உங்கள் குடும்பத்துக்கு மற்ற பாகம் வச்சுக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. முதல்ல
சம்பளம் வந்தோடனே கர்த்தருக்கு உன் உன் நிலத்தின் முதற்கனியை கர்த்தருக்கென்று கொடு. ரெண்டாவதாக ஏழைகளுக்கு இறங்கு. மூன்றாவதாக உன் குடும்பத்துக்கு எல்லாம் வேணுமே வாங்கிக்கலாம். ஆமென். நீ கொடுத்தனா ஆண்டுவார் ஆளுக்கு குலுக்கி எங்கே எது ஆளுக்கு ஒரு குலுக்குவார். வானத்தின் மதகுகளை அழுக்கி குலுக்கி இடம் கொள்ளா மட்டும் உன் மடியில் போடுவார். அல்லேலூயா. இந்த ஆண்டு தீர்மானம் எடுக்கிறீங்க. எங்க அப்போஸ்தலரோட நம்ம பெரிய ஆளா? சீஷரோட பெரிய ஆளா? சீஷரை தான் தீர்மானம் பண்ணாங்க. அல்லேலூயா. தானியேலை விட பெரிய ஆளா நம்ம? கர்த்தர் நல்லவர். ஏன்னா சில சாட்சிகளை கர்த்தர் நமக்கு வச்சிருக்காரு. தீர்மானம் பண்ண ஏதோ நான் சொந்தமாக சொல்லிட்டு போகிறல, இன்றைக்கி காமிக்கிறதுல உங்களுக்கு பைபிளில் ரெஃபரன்ஸோடு காமிக்கிறேன். தீர்மானம் பண்ணுங்க இந்த ஆண்டில். ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஏணியில் ஏறி நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆமென். நீங்கள் பரலோகத்துக்கு போகிறதுக்கான வழிவாசல். ஆறாவதாக கனி கொடுங்க. அல்லேலூயா. கனி கனி என்ன பண்ணோம்? கனி கனி. நீங்கள் கனி கொடுக்குறதால யார் மகிமைப்படுவாங்கன்னு பார்க்குறீங்களா? நான் மகிமைப்பட நினைக்கிறீங்க? நேவர். அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. வாசிங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினாலே யார் மகிமைப்படுறதா? யாருங்க மகிமைப்படுறது? யார் மகிமைப்படுறது? மறுபடியும் வாசிங்க. யார் மகிமைப்படுறது? பிதா மகிமைப்படணுமா? கனி கொடுங்க. இந்த ஆண்டில் நான் கனி கொடுக்கணும் ஆண்டவரே. ஏன் நான் கனி கொடுத்தா நீங்கள் மகிமைப்படுறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்போ தான் சீஷர்னு சொன்னீங்க ஆண்டவரே. தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. இல்லாதவைகளை இருக்கிற வண்ணமாக அழைக்கிற தேவன். இல்லை தான் உண்டாக்குவார், இல்லை தான் உருவாக்குவார். தெரியாதுன்னு வார்த்தை வரக்கூடாது. தெரியாதுன்னா அவரும் தெரியாதுன்னு சொல்லுவார். பரவாயில்லையா? அக்கிரமக செய்காரனே, நீ யார் எனக்கு தெரியாது, என்னை விட்டு அகன்று போ அப்படின்னு சொல்லுவார். கனி வாழ்க்கை இருக்கணும். சரிங்களா? தெளிவாக சொல்லிட்டாரு, நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷர். அப்போ தான் சீஷர். நீ கனி கொடுக்காமல் சீஷராக நினைக்காது. சரிங்களா? சரி. அப்படி நம்ம என்ன பண்ணோம்? கனி கொடுக்கறலாம் இருக்குன்னு சொல்லிட்டு எபேசியர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். அல்லேலூயா. ஆவியின் கனி என்னதான்? சகல நற்குணம். முதல்ல நல்ல குணங்கள் நம்ம கூட இருக்கணும். நம்ம குணத்தை பார்த்து மற்றவர் ரட்சிக்கப்படணும். துர்குணம் இருக்கக்கூடாது, நற்குணம் இருக்கணும். நற்கந்தமாக இருக்கணும் தவிர துர்கந்தமாக இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம வாழ்கிற வாழ்க்கை மற்றவனை ஈர்க்கணும். அல்லேலூயா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும். ரெண்டாவது நீதி. நீதி அதை சொன்னேன், ஏழைகளுக்கு கொடுங்க. எங்க தேவ ராஜ்யத்துக்காக நம்ம பணத்தை கொடுத்து ஒருத்தன் தேவ ராஜ்யத்தை கொண்டு ஒரு தப்பே இல்லை. அந்த நாட்கள் அப்படி தான் பண்ணாங்க. சில பேரும் சொல்லுவாங்க, நீ சோப்புக்கும் துணிக்கும் ஏமாந்து கிறிஸ்துவத்தை ஏற்றினியா? ஏங்க எப்படியாவது ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டால் சந்தோஷங்க. புரியுதுங்களா? அவன் ரட்சிக்கப்படணும். ஆக மொத்தத்தில் அவன் ரட்சிக்கப்படுறதுக்காக என்ன வேணால் கொடுக்கலாம். நீங்கள் நம்ம ரட்சிக்கப்படுறதாக இயேசு உயிரை கொடுத்தாரு. உயிரை கொடுத்ததுக்கு நம்ம ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுவோம்? எங்க நீங்களா ரட்சிக்கப்பட அவர் கொடுத்தேன்னு தெரியுங்களா? உயிர். அதான் சொல்லப்பட்டிருக்கு, தன் சிநேகிதனுக்காய் தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் அதிகமான அன்பு ஒருவனிடத்திலும் இல்லை. ஏசப்பா அன்பு கூர்ந்தால் தான் ஜீவனே கொடுத்தாரு. நமக்கு அன்பு இல்லாதால் தான் கொடுக்கறதுக்கு என்ன வரல, மனசு வரமாட்டேன். இந்த ஆண்டில் தீர்மானம் பண்ணுங்க, அப்பா எனக்கு இருக்கிறதுல கொடுக்குறேன், பெருசாக தேவையில்லைங்க, உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் கொடுங்க. அதான் சீசரை பார்த்தீங்கன்னா தங்கள் திராணிக்கு என்ன திராணி இருக்கோ அதை கொடுங்க. உன்னால் 2 பொட்டலம் தான் வாங்கி கொடுக்க முடியுமா? 2 பொட்டலமே வாங்கி கொடு. இல்லை 1 தான் முடியுமா? 1 கூட வாங்கி கொடு. கர்த்தர் பார்க்கிற தேவன். ஆமென். உன் வறுமையில் சரி கர்த்தர் நினைப்பார். கனி கொடுக்குறவளை நம்ம இருக்கணும். கனி கொடுக்குற செடி எதுவோ அதை மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாக பிதாவான சுத்தம் உங்கள் மேலே கையை வச்சுட்டே இருப்பார். ஏங்க நீங்கள் கனி கொடுத்தீங்கன்னா அவர் மகிமைப்படுறதில்ல,
அதே யோவான் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிகமாய் கனி கொடுக்கும்படியாக பிதாவானவர் அதை சுத்தம் பண்ணுறாராம். அவர் கை உங்கள் மேலே பட்டு இருக்கு, உங்களுக்கு பட்டுன்னா உங்களுக்கு போட்டுகிட்டே இருப்பார். கொடு 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 கொடுத்துட்டே, நீ கொடுக்குறல்ல, நீ கனி கொடுக்குற, இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் கொடு. ஆமென். அப்படி கர்த்தர் கொடுத்துட்டே இருப்போம். இந்த ஆண்டில் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். ஆண்டவரே, நான் கனி கொடுக்கிற ஒரு மரமாய். அது என்ன கனி? ஆப்பிள், ஆவியின் கனி. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அன்பு. கொரிந்தியரில் நல்லா சொல்லியிருக்கார் பவுல், உனக்கு மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் உனக்கு அன்பு இல்லைன்னா முடிஞ்சு. எவ்வளோ மலையே பேர்த்து போகிற விசுவாசம் இருந்தாலும் அன்பு. ஏன்னா ஒரு பாவி மனம் திரும்பினா அவ்வளோ சந்தோஷம். அந்த அன்பு தானே நமக்கு உயிரை கொடுத்தாரு. அன்பை எப்படி திரும்ப ஆண்டு வெளிப்படுத்தினாரு? உயிரை கொடுத்தாரு. ஒரு அம்மா பிரச்சனையை பார்த்து எஞ்சி போயிட்டாங்க. தேவ அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்படணும். நமக்காக தன் ஜீவனை கொடுத்தாரு. சும்மா இல்லைங்க, ரட்சிப்புலாம் சும்மா வராது. ரட்சிப்பு நமக்கு கர்த்தர் கொடுக்கணும்னா சில பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரும் கர்த்தருக்காக. தீர்க்கதரிசிகளை சும்மா விட்டாங்களா? எல்லாம் வரும். பயப்படுற மாதிரிலாம் அடி எடுத்து வைக்கவே முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நல்லா பாருங்க, ரத்த சாட்சியாக மறிச்சவங்க ஸ்பாட் டெலிவரி. அவங்களுக்கு வரவேற்பு எப்படி தெரியுமா? எழுந்து நின்று வரவேற்றார். ஸ்டீஃபன் இருக்கார்ல, அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் 6:7 ஸ்தேவான், அவரை எழுந்து கர்த்தர் வரவேற்றாராம். ஆமென். நமக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தன் சிநேகிதனுக்காய் தன் ஜீவனை கொடுப்பதை காட்டிலும் ஒன்றுமே. ஆண்டவர் சொன்னாங்க, இவன் பாவிகளுக்கும் ஆயக்காரருக்கும் சிநேகிதன். அப்படிதான் சொன்னாங்க ஆண்டவரை. இவன் பாவிகளோடும் ஆயக்காரரோடும் உட்காந்து சாப்பிட்டுருக்கானே, இவன் பாவிகளின் சிநேகிதன். ஆமாம், சிநேகிதன் தான். ஏன்? அவனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வருகிற பணியை நான் செய்ய வந்திருக்கிறேன். ஆமென். அதனால் கனி கொடுக்குறலாய் மாறுங்க. இந்த ஆண்டில் நீங்கள் கனி கொடுத்தா தேவன் மகிமைப்படுவார். உங்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கும். ஆமென். உங்களை தொட்டுகிட்டே இருப்பார். தொட்டர்னா ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் செலுத்து ஓங்குவீங்க, பச்சை பசையில் இருப்பீங்க. நல்லா பாருங்கள், அந்த நாட்களில் மிஷினரி வந்தால்தாங்க இன்றைக்கி நம்ம இன்றைக்கி உட்காந்துருக்குறோம். ஆமென். மிஷினரி வந்தால்தான் இங்கே உட்காந்துருக்குறோம். ஏதோ உட்காந்து ரட்சிப்பை வாங்கிட்டுருக்கோம். அவரை இல்லாமல் ரட்சிப்பில், அவரை இல்லாமல் ரட்சிப்பே இல்லை. அவரை இல்லாமல் ரட்சகர் இல்லை, அவரை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. சரி, அதுக்காக என்ன பண்ண, இந்த ஆண்டில் நமக்கு கிடைத்த சமயத்தில் திராணிக்கு ஏற்ற மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்து தேவ ராஜ்யத்தை சொல்லுவோம். வெறுமையாக சொன்னால் வரமாட்டாங்க. சரிங்களா? சொல்ல மாட்டாங்க. அதனால் தேவ ராஜ்யத்துக்காக நம்ம ஆஸ்திகளை கொடுத்தாலும் பரவாயில்ல. ஆமென். கொடுத்தாலும் கர்த்தர் நம்மளோட திரும்ப கொடுப்பார். இங்கே சேர்த்து வச்சா பூச்சி வரும்னாரு ஏசப்பா சொன்னார். இங்கே சேர்த்து வச்சா பூச்சி வரும், அங்கே சேர்த்து வைங்க. அங்கே பூச்சி வரும், திருடன் வருவான். இங்கே அங்கே சேர்த்து வைங்க, பூச்சியும் இல்லை திருடனும் இல்லை. உங்கள் அமௌண்ட்டு சேஃபாக இருக்கும் அங்கே. புரியுதா இல்லைங்களா? அமௌண்ட்டுனா உடனே போயிடுவோம். இங்கே நமக்கு இந்தியா காசு 2000 ரூபாய் இருந்துச்சு, நோட்டு தூக்கிட்டாங்க. இப்போ 500 ரூபா தான் இருக்குது. அப்போ 500 ரூபாய் நோட்டாக நமக்கு சேர்த்து வச்சுருப்பாரா? அப்போ நினைக்காதீங்க. அங்கே $400 இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் கிரியை தாங்க, அதுதான் அக்கௌண்ட்டில் சேரும். சரி, அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆண்டில் தீர்மானம் எடுக்கிறோம். சில தீர்மானம் தான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி. அது வாலிபலாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், இந்த ஆண்டில் தீர்மானங்களை ஒவ்வொன்றும் அவங்கவுங்களுக்கு இருக்கும். அதை பிடித்து கொள்ளுங்கள். பொதுவான தீர்மானம்னா கர்த்தரை தேடுங்க, அவருடைய சமூகத்தை நித்தமும் நாடுங்க. நீங்கள் வசனத்தில் தேரணும். அதை விட வேறு ஒன்றும் பெருசு இல்லை, நமக்கு மகிழ்ச்சி இல்லை. வசனத்தை தேருங்க, ஜபத்தில் வளருங்க, தேவனை துதித்து முழுயத்தோடு கூட ஆராதிங்க. கர்த்தர் பார்ப்பாருங்களேன். பாடலாம், எல்ரோயி எல்ரோயி, எல்ரோயி என்னை கண்டீரே, நன்றி ஐயா
நேற்று வேலைக்கு போனப்ப எப்படி இருந்த, இன்னைக்கு வந்தப்ப தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்பார். அங்கே வேலையில் முட்டிக்கு தட்டுவாங்க. வேலைக்கு போனால் அங்கே தூங்குனா வேலையை விட்டு அனுப்புவாங்க வெளியே. இங்கே தூங்குனா ஏசப்பா மன்னிப்பார். கேட்டால் சொல்லுவோம், 6 நாட்களும் வேலை செய்து 7ஆம் நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தது போல நானும் சற்று இளைப்பாறுதல் அடைந்து ஓய்ந்துட்டு அல்லேலூயா என்று கடைசியாய் சொல்லும் பொழுது கண்ணை திறந்து இன்னும் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அவர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர், ஒன்றும் சொல்ல மாட்டார். வேலை மேலே தூங்குனா அடுத்தது சீட்டை கிழிப்பாங்க. உண்மையே இல்லைங்களா? நம்மலாம் ஆத்துமாக்களுக்கு காவலாளி, ஜெபிக்கணும். சரிங்களா? வாட்ச்மேன் தூங்குனா அது செட் ஆகுமா? தூங்குற நேரத்தில் தூங்குங்க, காவல் காக்கிற நேரத்தில் காவல் காத்துக்கொள்ளுங்க. பாட்டு போடுறோம், எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. அப்போ இன்றைக்கி சொல்லணும், என்னை நான் இங்கே வந்து எப்படி பாடுறேன், எப்படி ஆக்டிவாக இருக்கிறேன், எப்படி டிசிப்ளினாக இருக்கேன், எப்படி வசனத்தை கவனிக்கிறேன், நீங்கள் பேசின வார்த்தையை நான் பெற்றுக்கொண்டு எப்படி ஜீவிக்கிறேன் அப்படின்னு பார்ப்பார் ஆண்டவர். சரிங்களா? ஒவ்வொரு வாரமும் நம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகணும். வந்து 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 ஒரே கிளாஸில் உட்காந்து என்ன ஆகிடும்? 4 வருஷமாக நீங்கள் 4ஆம் கிளாஸில் உட்காந்தா உங்களை புகழ்வார்களா? எங்கள் மேக்ஸ் சார் ஒருத்தர் இருந்தார், அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறோம். அதான் என் கூட 8வது ஒரு பையன் படித்தான், இவ்வளோ தாடி. அவர் பேர் கஜா. ஸ்கூல் பக்கத்துலேயே அந்த பக்கம் அந்த கேட் இருக்குல்ல, செந்தம ஸ்கூல் அந்த கேட் இருக்குல்ல, அந்த கேட்டு பக்கத்தில் வீடு அவருக்கு. அவர் நடந்தே வரலாம். அப்படி 4 ஸ்டெப் உடனே ஸ்கூலுக்கு வந்துடலாம். கஜா அவர் பேர். அவர் 6ஆம் கிளாஸில் 3 வருஷம், 7ஆம் கிளாஸில் 4 வருஷம், 8ஆம் கிளாஸில் 3 வருஷம் எங்கள் கூட உட்காந்தாரு. தாடியே வளர்ந்து போச்சு. மேக்ஸ் சார் கேட்டார், டேய் கஜா, அடுத்த வருஷமாக நீ 9வது போவியா அப்படின்னு கேட்டார். எங்கள் மேக்ஸ் சார் செம்ம அடிப்பார் அவர். அடுத்த வருஷமாவது ஏய் என்ன போவியே போக மாட்டியா அடுத்த வருஷம் அப்படின்னு அப்படி கிண்டல பேசுவார். என்ன இன்னும் பார்த்தா போகிற மாதிரி தெரியலையே. அவன் தலையே ஆட்ட மாட்டான் உங்களை மாதிரி, ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டான். அப்படியே கம்முன்னு உட்காந்துருப்பான், திட்டு முடிச்சுது. கிருபை அல்லவா? ஒரே கிளாஸில் 4 வருஷம், ஒரே கிளாஸில் 3 வருஷம், ஒரே கிளாஸில் 2 வருஷம், ட்ரிபிள் ப்ரொமோஷன் 4 ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்காரு. ஏதோ எனக்கு தெரிஞ்சால் டபுள் ப்ரொமோஷன் தான். நம்ம ஆள் 4 ப்ரொமோஷன்லாம் வாங்கியிருக்காரு. 6ஆவதுல 4 ப்ரொமோஷன், 7ஆவதுல 3 ப்ரொமோஷன், 8ஆவதுல 2 ப்ரொமோஷன். எப்படியோ வந்துட்டான். 9வது வந்துட்டான். எங்கள் கூட தான் படித்தான். உனக்கு என்ன பண்ணுறது, பெரிய தாடி இடம் வச்சுருப்பான். அவனை பேர் சொல்லி கூப்பிடுறதும் ஒரு மாதிரி இருக்கும். ஆனாலும் கூப்பிடுவோம், டே கேச்சா இங்கே வாடா அப்படின்னுவோம். அப்படியே முறை வருவான் அடிக்கிறதுக்கு. என்ன இருக்குன்னா மோட்டத்தனம் தான் இருக்குது, படிப்பில் ஒன்றும் இல்லை. அந்த மோட்டத்தனம் வேணாம். படிக்கிறத படிங்க, பிடிக்கிறத பிடிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த கேள்வி வராதுல, என்ன தேர்வியா தரமாட்டியா அப்படி கேட்பாங்களே, அது மாதிரி ஆகிடக்கூடாது. சரிங்களா? அதனால் இந்த ஆண்டில் தீர்மானங்களை எடுப்போம், நல்ல வேதத்தை படிப்போம், வேதத்தை தியானிப்போம், ஜெபம் பண்ணுவோம், கர்த்தருக்கு பிரியமாக எடுப்போம், வாழ்க்கையில் இருக்கிற கெட்ட காரியங்களை எடுத்து போடுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.